வழக்கமாக காலையில் ஒரு 7:30க்கு அகாடமியில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் ட்ரைனிங் முடிச்சுட்டு போவாங்க. அதே மாதிரி ஈவினிங்கும் ஒரு 6 to 7 போவாங்க. சண்டேஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6க்கு வர நிறைய குழந்தைங்க 10 மணிக்கு தான் வீட்டுக்கே போவாங்க. ஆனால் யாருமே சோகமாக முகத்தை தொங்க போட்டுட்டு டயர்டாக போய் நம்ம பார்க்கவே முடியாது. ஆனால் 1 hour டியூஷன் முடிஞ்சு வர குழந்தைங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராவது ஹாப்பியாக ரோட்டில் சண்டை போட்டுட்டு சிரிச்சிட்டு வராங்களா? கண்டிப்பாக இருக்காது. ஒரு 90% ஆஃப் த கிட்ஸ் வந்து டியூஷன்லேருந்து வரும்போது சோகமாக மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு டயர்டாக இருக்க மாதிரியே தான் வருவாங்க. நம்ம 1 hour டியூஷனுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை அந்த 1 hour ஒர்க் அவுட்டுக்கு கொடுக்கறது இல்லை. ஏன்னா 1 hour டியூஷன் போனால் அந்த மந்த் பேப்பர் வரும்போது கண்டிப்பாக 90 வந்து 95 ஆயிருக்கும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நமக்கு பேப்பரில் மார்க்கை பார்த்த உடனே ஒரு ஹாப்பினஸ் வந்துடுது. ஆனால் அந்த 1 hour கிரவுண்டில் விளையாடுறதோட பெனிஃபிட் வந்து நமக்கு லைஃப் டைமுக்கு கிடைக்கும். அதை நம்ம இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியாதுங்கிறதுனால நமக்கு அதில் வந்து ஒரு அசோசியேஷன் இருக்க மாட்டேங்குது. பட் இந்த 1 hour ப்ளே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு குழந்தையோட லைஃப்பில். அது வந்து லைஃபுக்கு தேவையான, அதாவது 90s 80s 70s வரக்கூடிய லைஃபுக்கு தேவையான நிறைய விஷயங்களை அந்த 1 hour ப்ளே வந்து ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குது. ஸோ டெய்லி 1 hour ஒரு டியூஷனுக்கு ஷெட்யூல் போடும்போது கண்டிப்பாக வந்து அந்த குழந்தைக்கு வந்து விளையாடுறதுக்கும் அதில் ஒரு 1 hourக்கு ஷெட்யூல் வைங்க. கண்டிப்பாக படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா படிங்க. ஆனால் படிக்கும்போது அந்த 1 hour விளையாடுறதுக்கு ஒரு ஷெட்யூல் போடுறதுக்கு மறந்துடாதீங்க.